श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्यचतुर्यकृधाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः। सन्तः श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः நமஸ்தாய். இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய தொடர் வரிசையில ஸ்லோகன் நம்பர் 311, 312 மற்றும் 313 இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நாம அனுபவிக்க இருக்கோம். இந்த 3 ஸ்லோகங்களும் சஞ்சார பத்ததின்னு சொல்லக்கூடிய பத்ததி கீழே இருந்திருக்கு. அந்த சஞ்சார பத்ததியானது 11வது பத்ததியா இருந்தது. சென்ற வகுப்புல நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த அந்த 310வது ஸ்லோகம் என்ன? பரிசர முபயாதா பாதுகே பஷ்யமாதா கரண விலயகேதாத் காந்திஷீகே விவேகே புருஷ உபநயந்தி உண்டரீ காட்சமக்ரே புனருதர நிவாச கிளேஷ விச்சேதனம் நகா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, பாதுகையே, என்னுடைய அந்திம காலம் இருக்கு இல்லையா, அந்த சமயத்துல என்னுடைய இந்திரியங்கள்லாம் போயிட்டே இருக்கும். அப்ப நீ என்ன பண்ணணும்? பெருமாளை அழைச்சி வந்து எனக்கு நீ சேவை சாதிக்கும். அதாவது ஆச்சாரியர்களும் பெருமாளும் சேவை சாதிக்க வேண்டும். அவளுடைய சேவை கிடைச்சதுன்னா மறுபடியும் எனக்கு பிறப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அந்த 310வது ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுத்தார் சுவாமி தேசிகன். அதை தொடர்ந்து நாம அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஸ்லோகமான 311வது ஸ்லோகம் என்ன, அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நாம பார்க்க பாருங்கோ. ஸ்லோக நம்பர் 311. என்ன ஸ்லோகம்? சாமே பூயா சபதி பவதி பாதுகே தாபசாந்தியை யாமாரூடோ திவமிவ சுபைஹி சேவ்யமானோ மருத்பிஹி சௌதாமின்யா சஹ கமலயா சஹ்யஜா விருத்தி ஹேது காலே காலே சரதி கருணா வருஷக கிருஷ்ணமேகः. சாமே பூயா சபதி பவதி பாதுகே தாபசாந்தியை யாமாரூடோ திவமிவ சுபைஹி சேவ்யமானோ மருத்பிஹி சௌதாமின்யா சஹ கமலயா சஹ்யஜா விருத்தி ஹேது காலே காலே சரதி கருணா வருஷக கிருஷ்ணமேகः அப்படிங்கிறது 311வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பாருங்க. இந்த மழை காலங்கள்லாம் என்ன ஆகும்னாக்கா, இந்த காற்று இந்த மேகத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து அந்த மேகங்களை நீர் கொண்ட கருத்த மேகங்களா ஒன்று சேர்த்து இந்த காவிரி முதலான நதி இருக்கு இல்லையா, நீர்நிலைகள் இருக்கு இல்லையா, அந்த காவிரி முதலிய நீர்நிலைகளை பெருகும்படி மழை பெய்து சஞ்சரிக்கிறத போல காற்றானது என்ன பண்றது, மழைக்காலங்கள்ல எல்லா மேகங்களையும் ஒன்று திரட்டி அப்படி திரட்டப்பட்ட மேகங்களை கொண்டு மழை பெருகும்படி செய்யறதா. அப்படி அந்த மேகங்கள் மூலமாக மழை பெய்து சஞ்சரிப்பதன் மூலமாக இந்த காவிரி முதலான நதிகள்லாம் பெருகும்படி மழை பெய்யறதாம். அத போல நீ என்ன பண்ணணும்? பாதுகாதேவி, இந்த ரங்கநாதன் மகாலட்சுமியோட கூட உன்னையும் சாத்திண்டு தேவதைகள்லாம் உன்னை சேவிக்கப்பட்டு எல்லா லோகங்களுக்கும் நீ என்ன பண்ணணும்? தயை அப்படிங்கிற மழையை வர்ஷிக்கணும். அப்படி நீ சஞ்சாரம் பண்ணணும். அந்த நீ சீக்கிரமா என்னுடைய சகல தாபத்தையும் போக்க வேண்டும். இப்போ ஜலம் எதுக்காக தேவைப்படுறது? தாகத்தை தணிக்கிறதுக்காக தேவைப்படுறது. அதனால காற்று என்ன பண்றது? இந்த வருஷா காலம்னா மழை காலங்கள்ல இந்த மேகங்கள்லாம் ஒன்று திரட்டி அந்த கருகருன்னு மேகங்களை உருவாக்கி
அதன் மூலமா மழை பெய்ய வச்சு இல்லையா எல்லாரையும் குளிர வைக்கிறது. அத போல பாதுகாதேவி நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ரங்கநாதன் மகாலட்சுமியோட உன்னையும் நீயும் சேர்ந்து தேவதைகள்லாம் உங்களை சேவிக்கப்பட்டு எல்லா லோகங்களுக்கும் இங்க சஞ்சாரம் பண்ணி தயை அப்படிங்கிற மழையை வர்ஷிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நீ சீக்கிரமாகவே என்ன பண்ணணும், என்னுடைய சகல தாபத்தையும் போக்க வேண்டும்ன்ற மாதிரி அந்த பாதுகாதேவனிடத்துல சுவாமி பிரார்த்திக்கிறார். ஏன் அப்படின்னாக்கா, ஆச்சாரியால் முகமாகத்தான் பெருமாள் எல்லா லோகத்தையும் காப்பாற்றுகிறார். அப்படி அந்த ஆச்சாரியர் மிகவும் பாபியான நீச்சனான என்னையும் என்ன பண்ணணும், பூர்ணமா குளிர வச்சு கட்டாட்சிக்கணும். அதுக்கு உன்னுடைய தயை வேணும். அந்த தயை அப்படிங்கிற விஷயத்தை நீ என் மீது வருஷிக்கவில்லைன்னா அடியன் பாப்பியாவே இருந்திருக்க வேண்டியதுதான். அதனால அத ஆச்சாரியன் மூலமாக அடியனுக்கு ஒரு கட்டாட்சம் அப்படிங்கிறது ஏற்பட்டு என்னையும் பூர்ணமா குளிர வைக்கணும். அல்ல, அடியன் ஒரு பாபி. அடியன் நிறைய பாபங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய அநேக பாபங்களை பண்ணிருக்கு. அது எல்லாம் போகணும் அப்படின்னாக்கா உன்னுடைய பூர்ணமான அந்த குளிர வைக்கக்கூடிய கட்டாட்சம் அப்படிங்கிறது அடியனுக்கு வேணும் அப்படிங்கிறதாக அந்த பாதுகாவலத்துல பிரார்த்திக்கிறார். பாதுகே பாதுகாதேவி சா அப்படிப்பட்ட பவதி நீயானவள். எப்படிப்பட்ட நீயானவள் அப்படிங்கறது பின்னாடி சொல்ல போறார். என்னுடைய தாபசாந்தியை நாம தாபத்தை போக்கடிப்பதற்கு சபதி சபதினா சீக்கிரமாக குயிக்கா, சபதினா அர்த்தம் குயிக்கா சீக்கிரமா பூயா ஆக வேண்டும். அந்த தாபத்தை நீ சீக்கிரமா போக்கி ஆக வேண்டும் இல்லையா. அது எதை போல இருக்கின்றார், தீபம் இவ. தீபம்னா என்னது, ஆகாயத்தை போல. யாம் எந்த ஒரு இல்லையா உன்னை ஆரூடக ஏறியவரும் சுபைகி நல்லவர்களான நல்ல வகையான மருத்பிகி தேவதைகளாலே காற்றுகளாலே சேவியமான சேவிக்க தக்கவருமான அடையப்பருவமான சக்கியஜா. சக்கியஜானா காவேரி. காவேரி முதலான காவேரியுடைய வளர்ச்சிக்கு விருத்தின வளர்ச்சிக்கு ஹேது காரணமா இருந்திருக்கா. அப்படி இருக்கக்கூடியவருமான கருணா வருஷுகா தயை அப்படிங்கிற மழையை வர்ஷிப்பவருமான கிருஷ்ணமேகா. கிருஷ்ணமேகான்னு யாரு, கருமேகம், பெருமாளாகிற கருப்பு மேகமானது காலே காலே அந்தந்த காலங்கள்ல சொல்லுவாளே அந்தந்த பருவங்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கமலையா சௌதாமின்யாசக நாம மகாலட்சுமி ஆகிற சௌதாமின்யாசக மின்னலோடு கூட சரதி சஞ்சரிக்கிறாரோ அத போல அம்மா நீயும் அந்த பெருமாள் அழிச்சுட்டு வந்து மகாலட்சுமியோட சகல தேவதைகளையும் உங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லா லோகங்களுக்கும் சஞ்சாரம் பண்ணி என்ன மாதிரி பாபிகள் அநேகம் பேர் இருக்கா, அவளுக்கு அந்த தயை அப்படிங்கிற கருணையை அதன் மூலமா குளிர வைத்து கடாட்சிக்கணும் அப்படிங்கிறதாக இந்த 311வது ஸ்லோகம் மூலமா சுவாமி சாய்க்கிறார். சாமே பூயாத் சபதி பவதி பாதுகே தாபசாந்தியை யாமாரூடோ திவமிவ சுபைஹி சேவியமானோ மருத்பிஹி சௌதாமின்யா சககமலயா சஹ்யஜா விருத்தேது காலே காலே சரதி கருணா வருஷுக கிருஷ்ணமேகா. இங்க கிருஷ்ணமேகான்ற பதம் யாரை குறிக்கும், பெருமான குறிக்கும், கண்ணனை குறிக்கும். அப்படி இருக்கக்கூடிய நீ என் மீது அந்த கருணை அப்படிங்கிற வருஷுக்காக மழையை காலே காலே சரதி எப்படி வந்து மேகமானது அந்தந்த காலங்கள்ல பொழிகிறதோ அது எதற்காக, சஹ்யஜா விருத்தி ஹேது அந்த காவேரியினுடைய வளர்ச்சிக்காக. அத மாதிரி நீ என்ன பண்ணும், அந்த பெருமாளையும் சககமலையா பிராட்டியும் சேர்ந்து நீயும் வந்து எங்களுக்கு அந்த கருணை மழையை பொழிய வேண்டும். அப்பதான் அந்த தாபசாந்தியை எனக்கு இருக்கக்கூடிய அந்த தாபத்தை போக்கிக் கொள்ள முடியும். அடியேன் ஒரு பாவி, அப்படிப்பட்ட ஒரு அந்த தயையை அடியேன் மீது வருஷிக்க வேண்டும் அப்படிங்கிறதாக இந்த 311வது ஸ்லோகம் மூலமா சுவாமி காண்பிச்சு கொடுக்கிறார். அடுத்ததாக ஸ்லோகம் நம்பர் 312. அது என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத பார்க்கலாம், பாருங்க. அக்ரே தேவி பொய் சுமனசாம் அக்ரிமை அந்தரங்கை விநியஸ்தாயாம் வினயகரிமா வர்ஜிதாதுத்தமாங்காது தத்தே பாதம் தர முகுலிதம் தொத்பிரபாவாதிசங்கி தேவஸ்ரீமான் தனுஜமதனோ
ஜைத்ரயாத்ரா ஸ்துனன்யா அக்ரே தேவி त्वयि सुमनसा अग्रिमैरन्तरङ्गैः विन्यस्तायां विनयगरिमा वर्जितादुत्तमाङ्गात् दत्ते पादं दरमुकुलितं त्वत्प्रभावातिशङ्की देवः श्रीमान् धनुजमथनो जैत्रयात्रा स्पुनन्यः அப்படிங்கிறது 313வது ஸ்லோகம். இல்ல இப்ப நான் பார்க்க வேண்டியது 312வது ஸ்லோகம். ஒரே நிமிஷம், சாரி. பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 312. என்ன ஸ்லோகம்? சத்யாலோகா சகலமகிதாத் ஸ்தானதோ வாரகூணாம் சங்கே மாதः சமதிகுணகம் சைகதம் சఖ్యஜாயாः பூர்வம் பூர்வம் சிரபரிசிதம் பாதுகே யத் தஜந்த்யா நீதோ நாத் ததிதமிதரன் நீயதே நத்வயாசௌ. சத்யாலோகா சகலமகிதாத் ஸ்தானதோ வாரகூணாம் சங்கே மாதः சமதிகுணம் சைகதம் சఖ్యஜாயாः பூர்வம் பூர்வம் சிரபரிசிதம் பாதுகே யத் தஜந்த்யா நீதோ நாதः ததிதமிதரன் நீயதே நத்வயாசௌ. 312வது ஸ்லோகம். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, முதல்ல பெருமாள் எங்க இருந்தார் அப்படின்னாக்கா பிரம்மலோகத்துல எழுந்திருந்தார் சுவாமி. முதல்ல சுவாமி எங்க இருந்தார் அப்படின்னாக்கா, எழுந்தருளிருந்தார் அப்படின்னாக்கா பெருமாள் பிரம்மலோகத்துல முதல்ல இருந்தார். நீ என்ன பண்ண, அதை விட்டு விட்டு அயோத்திக்கு அழைச்சிட்டு வந்த. பாதுகாதேவி, பெருமாள் முதல்ல எங்க எழுந்திருந்தார்? பிரம்மலோகத்துல இருந்தார். அதன் பிறகு நீ என்ன பண்ண, அவரை அழைச்சிட்டு அயோத்தியா, திரு அயோத்தின்னு சொல்லக்கூடிய அயோத்திக்கு அழைச்சிட்டு வந்த. அதன் பிறகு இல்லையா பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்க. அப்படி ஸ்ரீரங்கத்தை விட்டு இன்னொரு இடம் போகல. ஆகையினால ஸ்ரீரங்கத்திற்கு மேற்பட்ட இடம் வேறு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இப்போ ஸ்ரீரங்கத்தினுடைய மகிமையை வசத்தியா சொல்றாரு. இங்க என்ன சொல்ற? சத்யாலோகா சகல மகிதாது ஸ்தானத்தோ வாரகுணா. ரகுணா யாரு? அந்த தசரத மகாராஜாக்கு முன்னாடி இருந்தாலே ரகு மகாராஜாக்கெல்லாம். அவதான் என்ன பண்ணா, முதல்ல பெருமாளை பிரம்மலோகத்துல இருந்து அழைச்சின்னு வந்தா. நம்ம பாக்குறோம் இல்லையா, ஸ்ரீரங்கத்துல ஒரு விமானம் இருக்கு இல்லையா, பிரணவாகார விமானம் அப்படிங்கிறதாக பேரு. அந்த பிரணவாகார விமானம் அப்படிங்கிறது எங்கேருந்து அழைத்து வரப்பட்ட பெருமாள் அப்படின்னாக்கா, அந்த விமானத்தின் மூலமாக பிரம்மலோகத்துல இருந்து அழைச்சிட்டு வரா. யாரு? ரகுணாம். ரகு மகாராஜாக்களுடைய முன்னோர்கள் என்ன பண்றா, அங்கிருந்து அழைச்சிட்டு வரலாம். அப்படி பெருமாள் அந்த பிரம்மலோகத்தை விட்டுட்டு எங்க வரார்? திரு அயோத்தியான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வர. அப்படி அழைச்சிட்டு வரப்பட்ட பெருமாள் மறுபடியும் சஞ்சாரம் பண்ணும்போது ஸ்ரீரங்கத்துக்கு வர. அப்படி வந்த பெருமாள் ஸ்ரீரங்கத்தை விட்டு இன்னொரு இடம் போகவில்லை அப்படிங்கறதுதான் அடியனுக்கு தெரியறது, தோன்றது. அதனாலதான் அது அந்த இடத்துக்கு பூலோக வைகுண்டம் அப்படிங்கிறதாக வசத்தியா கொண்டாடிட்டு இருக்கு. அப்படி ஸ்ரீரங்கத்தை விட்டு இன்னொரு இடம் போகல. ஆகையினால அடியனுக்கு என்ன தோன்றது, ஸ்ரீரங்கத்திற்கு மேற்பட்ட இடம் வேற ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படிங்கறத நான் நினைக்கிறேன்னு சுவாமி இங்க காண்பிச்சு கொடுக்குற. ஸ்ரீரங்கத்தினுடைய வசத்திய மேன்மைய சுவாமி இதை சொல்றார். ஏன் அப்படின்னாக்கா, முதல்ல பெருமாள் பிரம்மலோகத்திலிருந்து திரு அயோத்திக்கு வந்தார். அப்படி திரு அயோத்திக்கு அழைத்து விட்ட பெருமாள் திரும்ப எங்க இருக்கார்? ரங்கநாதனாக இங்கேயேதான் சேவை சாய்க்கிறார் ஸ்ரீரங்கத்துல. அதன் பிறகு எங்கேயும் போல அப்படிங்கறத காண்பிச்சு கொடுக்கிறார். சத்யாலோகா சகலமகிதா ஸ்தானத்தோ வாரகூணாம் சங்கே மாதா. ஏ மாதா, ஏ பாதுகே, இல்லையா தாயாராக இருக்கக்கூடிய பாதுகையே, சఖ్యஜாயாக. சఖ్యஜானா என்ன சொன்ன, ஏற்கனவே கீழே பார்த்தோம். காவேரியினுடைய சைகதம் மணக்குன்றான ஸ்ரீரங்கத்தை சகலமகிதாத், அது என்ன பண்ணப்படுறது? எல்லாரும் கொண்டாடுறா. ஆகையினால இல்லையா சகலமகித எல்லாரும் கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய சத்யாலோகா, நாம சத்தியலோகத்தை காட்டிலும் ரகுணாம், யாரு? அந்த ரகுவம்சத்து ராஜாக்களுக்கு ஸ்தானதாக வா, இருப்பிடமான அயோத்தியை காட்டிலும் சமதிக அதிகமா இருக்கக்கூடிய எது? குணம், குணத்தை உடையதான சங்கே அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அடியனுடைய அபிப்பிராயம். ஏன்? அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா சுவாமி? எந்த ஒரு காரணத்தினால? சிரபரிச்சிதம், அதிக நாளாக வசிக்கப்படுகிறது. சுவாமி இங்கதான் அதிக நாள் வசிச்சுட்டு இருக்கார்.
அப்ப அவருக்கு பிடித்தமான பிரீத்தியான அவர் வாசம் பண்ணக்கூடிய இடம் இதுவாக தான் இருக்குமோ அடியனுக்கு தோன்றது. அதனால அந்த காரணம் தான் இருக்கும். சிரபரிச்சிதம் அதிக நாட்களாக வசிக்கப்படுகிற பூர்வம் பூர்வம் முன்னே முன்னே இருந்த விடத்தை விட தியஜந்த்யா விடாமல் இருந்திருக்கார் இல்லையா? அதுக்கு காரணம் தொயா உன்னாலே அசௌ இந்த ரங்கநாதனானவர் ததிதம் அந்த இந்த ஸ்ரீரங்கத்தை நீதா அடைவிக்கப்பட்டார். இதரது வேறொரு இடத்தை நனியதே அடையப்படவில்லையோ. சுவாமி இங்கதான் ரொம்ப விரும்பி இல்லையா அதிக காலம் சிரபரிச்சிதம். இதுக்கு முன்னாடி பூர்வம் பூர்வம் அந்த மாதிரி எங்கன்னா இருந்திருக்காருனாக்கா இல்ல. இந்த ஸ்ரீரங்கத்தை தியஜந்த்யா அவர் விடுற மாதிரி இல்ல. நீதா இல்லையா இதையே பிடிச்சிட்டு இருக்கார், அடைஞ்சிருக்கார், அடையப்பட்டவரா இருந்திருக்கார். இதரஹானா வேற ஒரு இடத்தை நனியதே அவர் போய் அடையப்படுறதா இல்ல. அதனால பாதுகையே முதல்ல பெருமாள் பிரம்மலோகத்திலிருந்து இங்க எழுந்து பிரம்மலோகம் இங்க எழுந்திருனார் திரு அயோத்திக்கு. அப்படி அந்த அயோத்தியிலிருந்து ஸ்ரீரங்கம் வந்தார். இப்ப இந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு இன்னொரு இடம் போகவே இல்லை. ஆகையினால ஸ்ரீரங்கத்திற்கு மேற்பட்ட இடம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம்ன்றது இங்க காண்பிச்சு கொடுக்கும். சத்யாலோகாத் சகலமகிதா ஸ்தானத்தோ வாரகூனாம் சங்கே மாதா சமதிக குணம் சைகதம் சக்கியஜாயாக பூர்வம் பூர்வம் சிரபரிச்சிதம் பாதுகே யத்யஜந்த்யா நீதோ நாத ததிதமிதரன் நீயதே நத்வயாசௌ அப்படிங்கிறது 312வது ஸ்லோகம். அடுத்தபடியா நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 313வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் பாருங்க. அக்ரே தேவி त्वयि सुमनसा अग्रिमैरन्तरङ्गैः विन्यस्तायां विनयगरिमा वर्जितादुत्तमाङ्गात् दत्ते पादं दटमुकुलितं त्वत्प्रभावातिशङ्की देवश्रेवान् दनुजमथनो जैत्रयात्रा स्पनन्यः अग्रे देवी त्वयि सुमनसा अग्रिमैरन्तरङ्गैः विन्यस्तायां विनयगरिमा वर्जितादुत्तमाङ्गात् दत्ते पादं दरमुकुलितं त्वत्प्रभावातिशङ्की देवश्रीमान् दनुजमतनो जैत्रयात्रा स्पनन्यः. இது 313வது ஸ்லோகம் சஞ்சார பத்தத்தில் அமைஞ்சிருக்கு. பாதுகையே பெருமாள் இந்த அசுரர்கள்லாம் இருக்காளோ இல்லையோ அவளெல்லாம் வதம் பண்றதுக்கு சுவாமி புறப்படுறார். அப்படி எழுந்தருளக்கூடிய அந்த சமயத்துல பிரம்மா முதலான தேவர்கள்லாம் என்ன பண்றாருனாக்கா தங்களுடைய தலையில இருக்கக்கூடிய பாதுகையை ரொம்ப வினயமா வணக்கத்தோட கொண்டு வந்து எம்பெருமானுடைய திருவடியில சமர்ப்பிக்கிறாளாம். ரொம்ப வினயமா அவெல்லாம் எங்க வச்சுட்டு இருக்கா? பிரம்மா முதலான தேவர்கள்லாம் பாதுகைய தன்னுடைய சிரசுல வச்சுட்டு இருக்கா. பெருமாள் இப்போ அசுர வேட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த அசுரர்களை வதம் பண்றதுக்காக எழுந்துள்ள போறார். அந்த சமயத்துல அவ என்ன பண்றா? தங்களுடைய தலையில இருக்கக்கூடிய பாதுகைய ரொம்ப வினயத்தோட வணக்கத்தோட கொண்டு வந்து பெருமாளுடைய திருப்பாதங்கள்ல சமர்ப்பிக்கிறாராம். அப்போ பெருமாள் என்ன பண்றார்? அந்த பாதுகைய தன்னுடைய கால்கள்ல அணியறதுக்கு முன்னாடி தன் கால்கள்ல இருக்கக்கூடிய விரல்களை மடக்கிக்கிறாராம். பெருமாள் அந்த தன்னுடைய திருப்பாதத்தால அந்த திருப்பாதுகைய அணியறதுக்கு முன்னாடி என்ன பண்ற? ரொம்ப ஜாக்கிரதையா தன் விரல்கள்லாம் கொஞ்சம் மடக்கிண்டு அதை சாத்திக்கிறார். அதை பார்க்கும் பொழுது பாதுகையினுடைய பெருமை இல்லையா என்ன நினைக்க தொடர்றது நமக்கு? ஓ, பெருமாளே அந்த பாதுகையை கால்களால தொடர்றதுக்கு இல்லையா ரொம்ப பார்த்து பார்த்து தான் தொடர்றார். அந்த பாதுகையை அணியும் பொழுது தன் விரல்கள்லாம் மடக்கிக்கிறாராம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா மடக்கி ஜாக்கிரதையா மெதுவா போட்டுக்கிறார். அதை பார்த்தா பாதுகையுடைய பெருமை நினைச்சு இந்த காலால இதை தொட வேண்டி இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு நினைவு, ஒரு சிந்தனை பெருமாள் யோசிக்கிற மாதிரி தோன்றது அடியனுக்கு. ஏன் பெருமாள் அந்த பாதுகையை அணிஞ்சிக்கும் பொழுது தன் கால்கள்ல இருக்கக்கூடிய விரல்களை மடக்கிண்டு சாட்சிக்கிறாராம். அப்போ நமக்கு என்ன தோன்றதுனாக்கா இல்லையா பாதுகனுடைய பெருமை நினைக்கிற பெருமாளுக்கு தெரியறது. பாதுகனுடைய பெருமை பிரபாவம் என்னன்றது சுவாமிக்கு தெரியறது. அதனால அவர் என்ன பண்றார்? தன் விரல்கள்லாம் மடக்கிண்டு இல்லையா இதை காலால சாத்திக்க வேண்டியிருக்கே அப்படிங்கிற ஒரு நினைவு
பெருமாள் நினைச்சு பாக்குற மாதிரி இருக்குங்கிற சொல்லுவா இல்லையா? பொதுவா வித்வானேவ விஜானாதி வித்வஜன பரிசிரமஹான்னு சொல்லுவா. என்ன அர்த்தம்னாக்கா, படிச்சவாளுடைய பரிசிரமம் என்ன அப்படிங்கிறத இன்னொரு படிச்சவாளுக்கு தான் தெரியும். வித்வானேவ விஜானாதி, எனது வித்வஜன பரிசிரமஹா, வித்வான்களுடைய கஷ்டங்கள் என்ன, அவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த யார் நினைச்சு பாப்பா? வித்வானேவ, இன்னொரு வித்வானா தான் அது நினைச்சு பார்க்க முடியும் அந்த பரிசிரமத்தை. அப்படி இங்க பாதுகையினுடைய பிரபாவங்கள் என்னன்றது பெருமாளுக்கு வசத்தியா தெரிஞ்சிருக்கிறபடியினால்தான் பெருமாள் தேவர்கள் அவ தலையிலிருந்து கொண்டு வந்து பெருமாளுடைய திருவடிக்கு சமர்ப்பிச்சா கூட வினயத்தோட வணக்கத்தோட பெருமாளத சாத்திக்கணும் அப்படின்னும் பொழுது தன் விரல்களை மடக்கிக்கிறாராம். ஏன்? இந்த பாதுகையை, வசத்தியான பாதுகையை அடியேன் காலால சாத்திக்கணுமே அப்படிங்கிறத அவர் நினைத்து பார்க்கிற மாதிரி அடியனுக்கு தோன்றது அப்படிங்கிறது இங்க காண்பிக்கிறதான் கவியினுடைய வினயம். அக்ரே தேவி பெய்சு மனசாம் அக்ரிமை ரத்தரங்கை விநியஸ்தாயாம் வினயகரிமா வர்ஜிதா உத்தமாங்காத்து தத்தே பாதம் தர முகுலிதம் தத் பிரபாவாதி சங்கி தேவஸ்ரீமான் தனுஜமதனோ ஜைத்ரயாத்ரா ஸ்துனன்யா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். ஏ தேவி, பொய் நீயானவள் அந்தரங்கை மிகவும் வேண்டியவர்களான சுமனசாம் அக்ரிமைகி தேவர்களே சிரேஷ்டராலே வினய வணக்கத்தினுடைய கரிமா இல்லையா, அப்படி நீ அவள் ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்க. அந்த ஆதிக்கத்தினாலே ஆவர்ஜிதாது வணங்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தமாங்காத் அவளுடைய வசத்தியான தலையிலிருந்து அக்ரே பெருமாளுக்கு முன்பாக ஜைத்ரயாத்ராசு, நீ அந்த அசுரருடைய வதத்துக்காக பெருமாள் புறப்படுறார். அப்படி அந்த ஜெயத்திற்காக இருக்கக்கூடிய பிரயாணங்களிலே விநியஸ்தாயாம் சமர்ப்பிக்கப்பட்ட போது அனன்யா உன்னை விட்டு பிரியாதவரா இருக்கக்கூடிய தனுஜமதனா அசுரர்களை கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஸ்ரீமான் தேவகா அந்த ஸ்ரீரங்கநாதனானவர் உன்னுடைய பிரபாவ பெருமையா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அதிசங்கி உன்னுடைய பெருமையை நினைச்சு பயந்தவரா இருந்திருக்காராம். அப்படி பயந்திருக்கவர் பாதம் அந்த திருவடியை தர கொஞ்சமாக முகுலிதம் தன்னுடைய விரல்களை கொஞ்சமா அப்படி முக்குலிதம் மடக்கப்பட்டவராக தத்தே கொடுக்கிறார். தன்னை கொடுக்கிறார் அந்த பாதுகிற இடத்துல. அவர் எடுத்துக்கல, பாதுகிற இடத்துல தன்னை சமர்ப்பிக்கிறார். அதுவும் எப்படி? முகுலிதம் கொஞ்சம் மெல்லமாக அந்த விரல்களை மடக்கிண்டு தன்னுடைய கால்கள் இருக்கக்கூடிய நகங்கள் பாதுகாவலோட பற்றக்கூடாது, அதனால அவருக்கு வலி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதோட அந்த விரல்கள் மடக்கிண்டு போடுற மாதிரி அடியனுக்கு தோன்றது அப்படிங்கிறதான விஷயத்தை சுவாமி இங்கடா சாதிச்சு கொடுத்தார். அக்ரே தேவி பெய்சு மனசாம் அக்ரிமை அந்தரங்கை விநியஸ்தாயாம் வினயகரிமா வர்ஜிதா உத்தமாங்காது தத்தே பாதம் தர முகுலிதம் தத் பிரபாவாதி சங்கி தேவஸ்ரீமான் தனுஜமதனோ ஜைத்ரயாத்ரா சுனன்யா அப்படிங்கிறது 313வது ஸ்லோகம். இப்படியாக நாம் இன்றைய தினம் பாதுகா சகஸ்ரனுடைய தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய 311, 312, 313 இந்த 3 ஸ்லோகங்கள். இந்த 3 ஸ்லோகமே சஞ்சார பத்ததின்னு சொல்லக்கூடிய 11வது பத்ததிக்கு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களாக இருந்துருக்கு. அது என்னென்ன ஸ்லோகங்கள், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அடியனுக்கு தெரிஞ்ச யதாமதி அடியனுக்கு என்ன எட்டியதோ அந்த விஷயத்த இந்த சபையில அடியன் சொல்லியிருக்க. சோ நீங்க இந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே வாங்கும். அதான் ரொம்ப முக்கியம். என்னென்ன ஸ்லோகம் அது? சாமே பூயா சபதி பவதி பாதுகே தாமசாந்தியை யாமாரூடோ திவமிவ சுபைஹி சேவியமானோ மரத்பிஹி சௌதாமின்யா சககமலயா சக்யஜா புத்திஹேது காலே காலே சரதி கருணா வர்ஷுக கிருஷ்ணமேகா 311. சத்யாலோகா சகலமகிதா ஸ்தானதோ வாரகூணா சங்கே மாத சமதிக குணம் சைகதம் சக்யஜாயாக பூர்வம் பூர்வம் ஸ்திரபரிச்சிதம் பாதுகே யத்யஜந்த்யா நீதோ நாத ததிதமிதரன் நீயதே நத்வயாசௌ 312வது ஸ்லோகம். அடுத்து அக்ரே தேவி துயி மனசாம் அக்ரிமைர் அந்தரங்கை விநியஸ்தாயாம் வினயகரிமா வர்ஜிதா உத்தமாங்காது தத்தே பாதம் தர முகுலிதம் தத் பிரபாவாதி சங்கி தேவஸ்ரீமான் தனுஜமதனோ ஜைத்ரயாத்ரா ஸ்வனன்யா 313வது ஸ்லோகம். அப்படியாக நாம் இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை எடுத்துட்டு அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். தாசன் அடுத்த வகுப்புல அடுத்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய
தாத்பரியம் என்ன அப்படிங்கறத அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தாசன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன். ధన్యవాదా. ధన్యోస్మి మమ. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు స్వామి. Thank you, sir. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు స్వామి.